ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தாவீது வேண்டுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தம்முடைய பிள்ளைகள் ஜெயமான ஒரு வாழ்க்கை, பல வெற்றிகளை குவிக்கிற ஒரு வாழ்க்கை, யெகோவா நிசி எனக்கு ஜெயக்கொடியானார் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையின் திட்டத்தை தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அப்ப தோல்வியே வராதா, கஷ்டங்களே இருக்காதா, போராட்டமே வராதா என்றல்ல, அவைகள் எல்லாவற்றிலென்றும் மீட்டு கர்த்தர் ஜெயத்துக்குள்ள நடத்துவது தான் தேவ சித்தமாயிருக்கிறது. அது எப்படி சாத்தியமாகும்? தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனே, அவன் சொல்றான் இந்த வசனத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். the innermost being, என்னுடைய ஆவி, என்னுடைய உள்ளான இன்டென்ஷன் சொல்லுகிறான், என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனை மிக முக்கியமானதாக இருக்கிறது. இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், நத்திங் வில் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். இந்த உலகத்திலே நம் மாற்றத்தையும் வாழ்விலே முன்னேற்றத்தையும் ஜெயத்தையே நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனம் யோசிக்கிற விதம் மாற வேண்டும். வேதத்தை சார்ந்து யோசிக்க வேண்டும். வேத வசனத்தை பற்றியே யோசிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் எப்படியெல்லாம் தோற்று போவோம் என்று யோசிக்க கூடாது. அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் எப்படி வேதத்தின் அடிப்படையில், வேதத்தில் பரிசுத்தவான்களை எப்படி வழி நடத்தினார் என்ற போக்கிலாவது நாம் யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அவர்களை தேவன் ஆச்சரியமா வழி நடத்தினார், அதே போல எனக்கும் உதவி செய்வார், என்னையும் வழி நடத்துவார், என்னையும் சுகமாக்குவார். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது, எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுவேன், என்னுடைய கஷ்டங்களிலிருந்து வெளியிலே வரும்படி கர்த்தர் எனக்கு வழியை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லுகிற அந்த யோசனையை, கர்த்தர் மேல் வைக்கிற அந்த யோசனை, சிந்த அந்த பாரத்தை வைத்து கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த ஒரு மனதோடு இருந்து நாம யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான ஜனங்களை போல நாம யோசிக்க கூடாது. நாம் வேதத்தின் அடிப்படையில் இயேசுவை சார்ந்து யோசிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு 100% ஜெயம் வரும். when problem comes, think like Jesus. அந்த ப்ராப்ளத்தை இயேசுப்பா பார்க்குற மாதிரியே பாருங்க. அந்த போராட்டத்துக்குள்ள இயேசுப்பா நிற்கிற மாதிரியே யோசனை பண்ணி பாருங்க. you will see ways are opening. காரியங்கள் நடக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். காரணம், ஜீவனுள்ள தேவன், கிருபை, வரங்கள், அபிஷேக வல்லமை, ஈவுகள் உனக்குள்ள இருக்கிறது. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரச்சனை அல்ல. உலகத்தில் வாழுகிற மற்ற மனிதர்களை போல யோசிக்காதீங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற விதத்தில் யோசிங்க. தாவீது சொல்லுகிறான், உலகத்து ஜனங்க மாதிரி யோசிக்காது இருக்க எனக்கு உதவி செய்யும், என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாரம் என்று சொல்லுகிறான். இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுக்கலாம், நாம் செபிக்கலாம். பரிசுத்தத்தின் பிதாவே, நீதியின் தேவன், நமக்கு நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே உலக மனிதர்களைப் போல நாங்கள் யோசிக்காமல் பரிசுத்தரும் தயவுள்ளவரும் நீதிபரமாயிருக்கிற உம்மை சார்ந்து உம்மை போல நாங்கள் யோசிக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இவருடைய மனம் மறுரூபமாகட்டும், எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட்ட ராஜா. நீர் ஜெயத்தின் தேவன் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை இவர்கள் உணர்ந்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.